வச்சுட்டு ஓடிடுறான். அப்படி ஓடின அந்த திருடனை ஒரு போலீஸ் ஃபாலோ பண்ணிட்டே வராரு. அந்த திருடன் ஒரு அபார்ட்மெண்ட்டுக்குள்ள நுழைஞ்சிடுறான். அந்த அபார்ட்மெண்ட்ல மொத்தம் மூணு வீடு தான் இருக்கு. போலீஸ்காரர் திருடனோட ஃபேஸை பார்க்கவே இல்லை. சரி 3 வீடு தானே இருக்கு, அந்த 3 வீட்டையும் தட்டி யாருன்றதை பாத்துடலான்னு ஒவ்வொரு வீடா தட்டுறாரு. வீட்டுல இருக்கவன்ட்ட போலீஸ்காரங்க கதவை தட்டி விசாரிக்கிறாங்க. அவன் என்ன சொல்றான்னா, சார் நான் காலையில இருந்து வீட்டை விட்டு வெளியே போகல, வீடியோ கேம் தான் ஆடிட்டு இருக்கேன்னு சொல்றான். 2வது வீட்டு கதவை தட்டி அவன்கிட்டயும் கேட்கறாங்க. அவன் சொல்றான், சார் நான் கடைசி 1 மணி நேரமா நான் எங்கேயுமே வெளியில போகல, வீட்டுல தான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்றான். லாஸ்டா 3வது வீட்டு கதவையும் தட்டி அவன்கிட்டயும் விசாரிக்கிறாங்க. அவன் என்ன சொல்றான்னா, சார் நான் வீட்லயே மினி பேஸ்கெட் பால் கிரவுண்ட் வச்சிருக்கேன், இன்னைக்கு காலையில இருந்து நான் பேஸ்கெட் பால் தான் வீட்டுக்குள்ளே ஆடிக்கிட்டு இருக்கேன், நான் வெளியில போகவே இல்லைன்னு சொல்றான். ஆனா இந்த 3 பேர்ல யாரோ ஒருத்தங்க தான் அந்த திருடன். இவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்லாம் வச்சு அந்த திருடன் யாருன்றதை இப்போ நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு 10 செகண்ட் டைம் தரேன். அந்த 10 செகண்டுக்குள்ள அந்த திருடன் யாருன்றதை நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. Your time starts now. ஸ்டாப். கரெக்டான ஆன்சர் பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்க நம்பர் 3 சொல்லிருந்தீங்கன்னா கங்க்ராட்ஸ், அதுதான் கரெக்டான ஆன்சர். ஏன்னா அவரு போலீஸ்காரங்க கிட்ட பேஸ்கெட் பால் தான் ஆடிட்டு இருந்தேன்னு சொன்னாரு. ஆனா அவரோட கையில இருக்கிறது ஃபுட்பால்.